Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வளமையான எங்களோட கிராஃபிக் டிசைனிங் பாடத்தில் இன்றைக்கி நாங்கள் Adobe Photoshopல ஸ்பைரோகிராஃபி டிசைன் ஒன்று எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு ஷார்ட் டியூட்டோரியல் ஸ்பைரோகிராஃபி டிசைன் ஒன்று எப்படி Adobe Photoshopல செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் பார்ப்போம் ஸ்பைரோகிராஃபின்னு சொன்னால் என்ன. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் பெண்ணால் அல்லது பென்சிலால் நாங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி எஃபெக்ட்ஸ் வர நாங்கள் எப்படி Adobe Photoshopல செய்கிறேன்னு இப்போ பார்ப்போம். ஃபைல் நியூ மூலமாக ஒரு புதிய ஒரு பேஜ் ஒன்று எடுங்க, உங்களுக்கு தேவையான சைஸில். ஓகே, இந்த பேஜில் நான் ஒரு டிசைன் வரையணும். நான் இப்போ பாலிகன் டூல் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாலிகன் டூல், ஃபில் நோ ஃபில், ஸ்ட்ரோக் உங்களுக்கு வேண்டிய கலர் எடுத்துக்கொள்ளும். நான் பேக்கில் வைக்கிறேன். சைஸ் 1 pt is enough. ஓகே, அதே போல் சைட்ஸ் பாலிகன்டா 5 வரும். உங்களுக்கு தேவையான மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இதை 3 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் பாலிகன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். 3 சைட்ஸ் கொடுத்தனால இது ஒரு ட்ரையாங்கலாக வந்திருக்கும். இந்த லேயரை பாருங்கள், பாலிகன் நேமில் வேறே ஆகிக்கும். ரைட் கிளிக், ரஸ்டரைஸ் லேயர். இது ஒரு லேயராக மாற்றம் அடைஞ்சிக்கும். கீபோர்டில் Ctrl Alt T ப்ரெஸ் பண்ணுறேன். கீபோர்டில் Ctrl Alt T ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ கவனிங்க, இங்கே பாலிகன் 1 காப்பி ஒன்று வந்திருக்கும். அகெயின் Ctrl Alt Shift T ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl Alt Shift T ப்ரெஸ் பண்ணுறதோட இன்னும் ஒரு காப்பி நான் ஏற்கனவே செஞ்ச ஃபர்ஸ்ட் டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஆகி வரும். இதே நான் கண்டினியூ செய்கிறது மூலமாக ஸ்பைரோகிராஃபி ஒன்று எங்களுக்கு எடுக்கலும். இந்த டிசைனை பாருங்கள். Ctrl Shift Alt T. இது நான் ட்ரையாங்கிளுக்கு செஞ்சது. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய டிசைனில் ஈஸியாக செய்யலாம். சைடில் லேயர் பேலட்டை கவனிங்க. ஒரு காப்பிக்கும் எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் கிரியேட் ஆகும். ஈஸியான ஒரு ஒர்க். ஸோ இப்படி கிரியேட் ஆகினதோட எங்களுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த அத்தனை லேயரையும் செலக்ட் பண்ணலாம். வித்தவுட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E ப்ரெஸ் பண்ணினோம்னா ப்ரெஸ் பண்ணினோம்னா அது ஒரு 1 லேயராக, இது ஒரு 1 இமேஜாக வந்து. இப்போ எங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிலும் நான் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்குறேன். இந்த கிரேடியன்ட் ஓவர்லேயில் பாருங்கள், மிக்ஸ் கலர்ஸ் எங்களுக்கு வேண்டிய மாதிரி கொடுக்கலாம். வெரி ஈஸியான ஒரு ஒர்க். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கலர் ஓவர்லேன்னு கொடுத்தா சிங்கிள் கலர்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடும். மிக்சிங் இல்லாமல் ஏதாவது ஒரு கலர் எங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அகெயின் இந்த ஒர்க்கை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். நான் கலரையும் ஆரம்பத்தில் இது கொடுக்குறேன். ஓகே, ஒரு எலிப்ஸ் வரைகிறேன். இப்போ இந்த எலிப்ஸ் நான் ரஸ்டரைஸ் லேயருக்கு மாற்றுறேன். மாற்றினதோட Ctrl Alt T. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் மட்டும் எனக்கு தேவையான அளவு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதோட காப்பி ஒன்று வந்திருக்கும். Ctrl Alt T. Ctrl Alt Shift T ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் அதில் காப்பீஸ் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவிங் எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டெப்பில் அடுத்த மூவிங்ஸ் வரும். ஓகே, இப்போ ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக லாஸ்ட் வர கரம் செலக்ட் பண்ணி வித்தவுட் பேக்ரவுண்ட் லேயர் Ctrl E, அதாவது மர்ஜ் பண்ணுறோம்னாங்க. இப்போ எங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எடுக்கலும். இதில் டூப்ளிகேட்ஸ் வேண்டாம் எடுக்கலாம். Ctrl J, டூப்ளிகேட்ஸ் Ctrl J. இப்போ எங்களுக்கு கலர் ஓவர்லே மூலமாக ஈச் டிசைன் கலர் எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைனுங்களுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஒன் மோர் டைம் நான் செஞ்சு காட்டுறேன் இதே ஒர்க்கை. கஸ்டம் ஷேப் டூல், இந்த இடத்துல நான் ஓகே இந்த ஹார்ட் எடுக்கிறேன். ரைட் கிளிக், rasterize layer, Control Alt T, first strip மட்டும் மூவ் பண்றேன். Control Alt Shift T. இப்போ பாருங்க அது ஒரு டிஃபரண்ட் டிசைன்ல வரும். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டிசைன் எது வரைகிறோமோ அதுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு அடுத்ததெல்லாம் எடுக்கணும். ஓகே, இன்றைக்கு நாங்கள் ஷார்ட்டான ஒரு டியூட்டோரியல் பார்த்துக்கிறோம். Adobe Photoshopல ஸ்பைரோகிராஃபி டிசைன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய இந்த சாம்பிள்ஸையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செய்யப்பட்டது. நீங்களும் டிஃப்ரெண்ட்டான டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு லெசனில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.